பாருங்க, சாத்தானுக்கு என்ன வெற்றி அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஆண்டவரை மோசம்னு சொல்லிட்டு அவனுக்கு வெற்றி ஆயிரும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சரியில்லை, என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி நம்முடைய வாயிலேருந்து வரக்கூடாது. இப்படி வராத அளவுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த விஷயத்தை நம்ம வந்து செய்யறதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா சத்துரு மேற்கொண்டுருவான். இப்போ யோபுக்கு வந்த சோதனையில் பாருங்களேன், அவனுக்கு என்ன தன்னை சோதனைகளை கொடுக்கறதுடைய காரணம் என்ன? கடைசியில் அவன் என்ன செய்யணும்? ஆண்டவரை தூஷிக்கணும், கர்ஸ் பண்ணணும். ஆனால் அவன் என்ன செய்தான்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான், ஆண்டவரை பிளஸ் பண்ணான். அப்போ அவனுக்கு தோல்வியாக மாறிடுச்சு. அப்போ இதுதான் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன டைம்ஸ் நம்ம வந்தாலும், நம்ம ஒரு தீர்மானத்தோடு இருக்கணும். அட் ஆல் த டைம்ஸ் ஐ வில் பிளஸ் த லார்ட். ஆண்டவரை வந்து உயர்த்த தான் செய்வேனே ஒழிய, ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், ஆண்டவனுக்கு இந்த மாதிரி செய்கிறார், ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது, அப்படி எதை நம்ம சொன்னாலும் ஆண்டவரை தான் நம்ம மறைமுகமாக குற்றப்படுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை தேவ பிள்ளைகள், இவ்வளோ தூரம் சத்தியத்தை கேட்கிற நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த எண்ணங்கள் நம்மை விட்டு மாறணும். ஆமென்.